மாதம்பட்டி ரங்கராஜோட வாழ்க்கை தான் இட்லி கடை படத்தோட கதையா? நடிகர் தனுஷ் எழுதி, தயாரிச்சு இயக்கியிருக்கக்கூடிய படம் தான் இட்லி கடை. இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் சமீபத்துல கோவையில நடந்துச்சு. இந்த படத்தோட ட்ரெய்லர பார்த்த ரசிகர்கள், "ட்ரெய்லர் நல்லா இருக்கு. செம சென்டிமெண்ட் ஸ்டோரியா படம் இருக்க போகுது" அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனா, அதே நேரத்துல ஒரு சிலர் இட்லி கடை படத்தோட ட்ரெய்லர ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்துல இணையத்துல பேசுபொருளா மாறி இருக்கக்கூடிய நடிகர், சமையல் கலை நிபுணருமான மாதம்பட்டி ரங்கராஜோட வாழ்க்கையில கடந்த காலத்துல நடந்த சம்பவங்களையும், ஜாய் கிறிசல்டா விவகாரத்தையும் தொடர்பு படுத்தி இணையவாசிகள் பதிவிட்டு வராங்க. இட்லி கடை படத்தோட ட்ரெய்லர்ல தனுஷோட அப்பாவா வரக்கூடிய ராஜ்கிரண் தன்னோட ஊர்ல சின்ன ஹோட்டல் ஒண்ண நடத்திட்டு வராரு. தனுஷுக்கு சமையல் மேல ஆர்வம் இருக்கிறதுனால அவரும் பெரிய சமையல் கலைஞரா மாறிடுறாரு. பெரிய ஹோட்டல்ல வேலைக்கு போறாரு. அங்க ஏற்படக்கூடிய பிரச்சனையால மறுபடியும் தன்னோட சொந்த ஊருக்கே வந்து அப்பாவோட இட்லி கடைய நடத்துறாரு. இதுக்கு இடையில நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் கதையா எடுத்திருக்காங்க. இட்லி கடை படத்தோட ட்ரெய்லர இணையத்துல ட்ரோல் பண்ணக்கூடிய இணையவாசிகள் சில ஸ்கிரீன்ஷாட்டுகள பரப்பிட்டு வராங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னோட அப்பா கூட இருக்கக்கூடிய போட்டோ, அவரே நேரடியா சமைக்கக்கூடிய போட்டோ, தோள்ல துண்டு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய போட்டோ, அப்படி எல்லா போட்டோவையும் இட்லி கடை படத்தோட ட்ரெய்லர் கூட ஒத்து போற மாதிரியான ட்ரோல்கள் இணையத்துல அதிகமா பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஜாய் கிறிசல்டா கூட மாதம்பட்டி ரங்கராஜ் நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு போட்டோ கூட ஒத்து போகக்கூடிய காட்சியும் ட்ரெய்லர்ல இருக்கிறதால, அந்த போட்டோவையும் ட்ரெய்லர்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டையும் சேர்த்து வச்சு பகிர்ந்துட்டு வராங்க. இதையெல்லாம் பார்க்கிறப்போ சில ரசிகர்கள் மாதம்பட்டி ரங்கராஜோட வாழ்க்கைய தான் தனுஷ் இட்லி கடை அப்படிங்கிற பேர்ல படமா எடுத்து வச்சிருக்காரோ அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க.